டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு சளி, இருமல், ஃபீவர், அப்புறம் எல்லாம் தொண்டை வலி, கரகரப்பு, இருமல் எல்லாம் இந்த குளிர் காலத்தில் வர்ற எல்லா சளி பிரச்சனையும் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு மூலிகை டீயை இப்போ நான் போட போகிறேன். அதை பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மூலிகைகள் என்னென்ன. இது நம்ம இது துளசி. இது துளசி, இதுதான் இந்த துளசி. இந்த தூதுவளை, இது லெமன் கிராஸ், அப்புறம் இது இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், இது பாருங்க, கொத்தமல்லி விதை, அதையும் மிக்சியில் அடிச்சுக்கவும், இல்லை நீங்கள் தட்டிக்கலாம். இது ஏலக்காயும் போட்டுக்கணும். அப்புறம் இது நம்ம கற்பூரவல்லி இலை பாருங்கள். அப்புறம் நம்ம புதினா, இந்த புதினாவும் இருக்குது. இந்த பாருங்கள், புதினா, தூதுவளை, துளசி, இஞ்சி, கற்பூரவல்லி, பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி விதை, ஏலக்காய், இது எல்லாம் சேர்த்து நான் இதை அடித்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் தட்டி இதை நீங்களும் இப்போ நான் இதை தண்ணியில் கொதிக்க போட போகிறேன். பாருங்கள், தண்ணியில் இதை போட்டு கொதிக்க வேணும். நல்லா கொதிக்க வைக்கணும். அது பாட்டுக்கு அது இருந்து கொதிக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இது ரொம்ப பிரயோஜனமானது இந்த மழைக்காலம், குளிர்காலம் எல்லாத்துக்கும். இது பாருங்கள், இது கொதிக்குது தண்ணியில் நல்லா. இது நல்லா தண்ணியில் கொதித்து நல்லா சுண்டணும். இந்த சாரெல்லாம் சத்தெல்லாம் அதில் இறங்கணும். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் நமக்கு. இப்போ இந்த நல்லா கொதித்து சுண்டின இந்த மூலிகை டீ கூட நான் ஒரு டம்ளர் பால் சேர்க்குறேன். ஏன்னா இது குடிக்கிறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மூலிகை டீயும் இது எஃபெக்டாக இருக்கும். சும்மாவும் குடிக்கலாம். இதில் நாட்டு சக்கரை போட்டு இதில் மூலிகை கஷாயத்தில் நாட்டு சக்கரை போட்டு குடிக்கலாம். இது நமக்கு குடிக்காதவங்களுக்கு இப்படி குடித்தோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாலை சேர்த்து குடிக்கணும். குடித்து நல்லா அது கூட நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து இது சுண்டி வடிகட்டி நம்ம குடிக்கணும். குழந்தைகளுக்கு கூட, ஒரு வயசுக்கு மேலான குழந்தைகளுக்கு கூட இதை வடிகட்டி இந்த மாதிரி நிறைய பால் சேர்த்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தோம்னா இந்த சளித்தொல்லை, இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு இருக்கிற எல்லா சளித்தொல்லையும் சீக்கிரத்துலேருந்து விடுதலை கிடைக்கும். நல்லா இது நாங்கள் யூஸ் பண்ணி இதை அனுபவத்தில் சொல்கிறேன். இதை நீங்கள் செய்தால் நல்லா இருக்கும். இதை பார்த்துக்குவோங்க. இந்த மூலிகை எல்லாமே, இந்த எல்லா மூலிகையும், இந்த மூலிகை எல்லாம் நான் காமிச்ச மூலிகை எல்லாம் எங்கள் வீட்டில் உள்ளது தான். இது வேறு எதுவும் இல்லை. எங்கள் வீட்டில் வளர்க்குற மூலிகை தான். இப்போ நான் இதில் ஒரு ஸ்பூன் டீத்தூள் போடுறேன். இந்த டீத்தூளோடு சேர்ந்து நம்ம சாதா டீ, ஆனால் மூலிகை மட்டும் எல்லா மூலிகையும் சேர்த்து இடித்து சேர்த்தோம்னா இது அதோடு சேர்ந்து குடிக்கவும் டேஸ்ட்டாக இருக்கும். குடிக்க பிடிக்கும், வெறுப்பாக இருக்காது. குழந்தைகளுக்கும் குடிக்க பிடிக்கும். அதுக்கு தான் இதை எப்படி செய்கிறோம். இது எங்கள் 2 பேருக்கு தான் இப்போ செய்கிறேன். அதனால் கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து சுண்டியாச்சு. நல்ல டீ நல்லா வாசனையாக இருக்குது. இது இப்போ நான் வடிகட்டி நாட்டு சக்கரை போட்டு குடிக்க போகிறேன். இதை நான் இப்போ வடிகட்டி எடுத்துட்டேன். நாட்டு சக்கரை போட்டு இந்த டம்ளரில் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டீயை குடிக்க போகிறேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள். 1-2 மூலிகை இல்லைன்னா கூட பரவாயில்ல. இந்த தொண்டை கரகரப்பு எல்லாமே நல்லா ஆகிடும். இதை நீங்களே செய்து பாருங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.